உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சரஸ்வதி கிச்சனில் தாங்க இருக்கேன். சரஸ்வதி வந்துட்டு ரொம்பவே அழகாக ஒரு சுவையாக ஒரு நீர் கொழுக்கட்டை வந்துட்டு பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வந்து மஷ்ரூமில் கேட்டிருக்காங்க இல்லையா, நம்ம ஷோவில் வந்துட்டு மஷ்ரூமில் இது வரைக்கும் பண்ணாத டிஷ் அப்படின்றதுனால இந்த டிஷ் பண்ண போகிறேன். அது எந்த டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை காளான் வறுவல் தான் நம்ம பண்ண போகிறது. ஸோ பீனட் ரோஸ்டட் மஷ்ரூம். இந்த பீனட் ரோஸ்டட் மஷ்ரூம் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக மஷ்ரூம் வேணும். மஷ்ரூம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி வச்சுருக்கிறோம். தென் பீனட் ரோஸ்டட் பீனட் இருக்கு இல்லையா, நிலக்கடலை, வேர்க்கடலை, மல்லாட்டை, மணிலா கொட்டை, இந்த மாதிரி நிறைய பேர் உண்டதுக்கு பீனட்டை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை வந்துட்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சோண்டு ஹோல் கரம் மசாலா, அதுக்கப்புறம் தனியாத்தூள் கொஞ்சம், உப்பு, கரம் மசாலா பவுடர் கொஞ்சம், சின்ன ஜீரகம், வெங்காயம், தக்காளி, வெள்ளை பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய். இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. வெங்காயம், தக்காளி, பூண்டு மட்டும் கட் பண்ணிக்கலாமா? ஓகே, காய் கட் பண்ணிட்டோம். சமைக்கலாமா? கடாய் வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பே லீவ்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சின்ன ஜீரகம், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, இதை போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம், வெங்காயம் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டு கொஞ்சம் பல்ப்பாக திக்காக வந்ததுக்கப்புறம் மற்ற மசாலாலாம் போட்டு, ஆல்ரெடி மஷ்ரூம் பாயில்டு தான். ஸோ அந்த மசாலாவில் சாத்தே பண்ணிங்கன்னா அந்த இது வந்துட்டு சரியாக இருக்கும். நீங்கள் வந்து மஷ்ரூம் என்ன மாதிரி பண்ணுவீங்க சரஸ்வதி? தொக்கு மாதிரி பண்ணுவோம். என்ன பண்ணுவீங்க? தொக்கு மாதிரி. ஓகே. வேறு? அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த சிக்கன் மாதிரி பண்ணுவாங்கள்ல, ஓகே, அது மாதிரி பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நிலக்கடலை பேஸ் பண்ணி பண்ணது இல்லை நீங்கள்? பண்ணது கிடையாது. ஸோ இது உங்களுக்கு புது டிஷ். சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க? கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாமா? போடலாம். தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம், தனியாத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், ஹோல் கரம் மசாலா பவுடர் கொஞ்சம், இப்போ மஷ்ரூம் போட்டுக்கலாம். இந்த மசாலாவிலே வந்துட்டு இந்த மஷ்ரூம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இறக்குறதுக்கு முன்னாடி இந்த பீனட்டு க்ரஷ்டு பீனட்டை வந்துட்டு தூவி ரோஸ்ட் பண்ணி இறக்க வேண்டியது. சரி, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். சரியா?
இப்போ வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பீனட் பவுடர், க்ரஷ்டு பீனட் கொஞ்சோண்டு போட்டு இறக்குது. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே, வேறு பவுல் மாற்றிக்கலாமா? மாற்றிக்கலாம். சரஸ்வதி ஆசைப்பட்ட மாதிரி பீனட் ரோஸ்டட் மஷ்ரூம் பண்ணியிருக்கோம். இந்த வேர்க்கடலை காளான் வறுவல் வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். யூஸ்வலாக நீங்களும் பண்ணுவீங்கள்ல, நிறைய வெரைட்டி பண்ணியிருப்பீங்க. பட் பீனட் பேஸ்டு பாருங்கள், கேஷ்நட் பேஸ்டு நிறையா பண்ணியிருக்கோம், ஆல்மண்ட் பேஸ்டு பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பீனட் பேஸ்டு மஷ்ரூம் பண்ணுறோம். சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. சொன்னோடனே சொல்லிட்டீங்க. இல்லை, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்கு. கண்டிப்பாக நல்லா இருக்குது. தேங்க்யூ சரஸ்வதி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது உங்கள் கூட குக் பண்ணது. வேர்க்கடலை காளான் வறுவல். தேவையான பொருட்கள்: வேக வைத்த காளான், வறுத்து நொறுக்கிய வேர்க்கடலை, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா பொருட்கள், தனியாத்தூள், உப்பு, கரம் மசாலா தூள், சீரகம், வெங்காயம், தக்காளி, பூண்டு, எண்ணெய். செய்முறை: முதலில் பூண்டு, வெங்காயம், தக்காளி ஆகியவற்றை நறுக்கி வைக்கவும். வாணலியில் எண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் பிரிஞ்சி இலை, சீரகம், பட்டை, கிராம்பு, பூண்டு, வெங்காயம் ஆகியவற்றை சேர்த்து நன்கு வதக்கவும். பின்பு தக்காளி, உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து வதக்கவும். பின்பு வேக வைத்த காளான் சேர்த்து வதக்கி அதோடு பொடித்த வேர்க்கடலை சேர்த்து கலந்து பரிமாறவும். இப்பொழுது வேர்க்கடலை காளான் வறுவல் தயார். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக 2 டிஷ் பார்த்துருப்பீங்க. ஒன்று சரஸ்வதியோடைய நீர் கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் அவங்களுக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் நான் பண்ணி கொடுத்த வேர்க்கடலை காளான் வறுவல், பீனட் ரோஸ்டட் மஷ்ரூம். இது பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா. கிச்சனிலே